யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384-638-738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் நாம் இதத்தில் இருக்கிறோம். நாளை ஒரு புது வாரத்தை நாம் இதற்கு தொடங்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை யூனிவர்சல் ஆலயத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள் சவால்களை, கடினங்களை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வழி நடத்துதலை ஒவ்வொரு கூட்டங்களில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க அட்டவணையில பார்த்த பிரகாரம் நம்முடைய ஆலயத்தினுடைய முதல் கூட்டம் காலை 8 மணிக்கு, காலை 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு. நம்முடைய ஆலயத்தின் ஒவ்வொரு நாளுடைய முக்கியமான கூட்டம் இரவு 7 மணிக்கு. நீங்க எந்த சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்க, எது உங்களுக்கான ஏற்ற நாளா இந்த இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற அனுமதி கொடுக்கும்படியாகவும் நாளை தேர்ந்தெடுங்க. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய திட்டத்தில் நீங்களும் உங்களுக்கான பதிலை இதத்தில் பெற்றுக்கொள்ள. ஏன்னா பல நேரம் தேவன் உங்களோடு கூட பேசும்பொழுது உங்க பலருடைய மிகப்பெரிய தவறு என்னன்னு தெரியுமா? அவருடைய சத்தம் உங்களுக்கானதா இந்த கொடுக்கப்படுகிறது. வார்த்தையாய், வழி நடத்துதலாய், தேவன் மனுஷி மூலமாய் உங்களுக்கு இந்த கிடைக்கும்படியாக. உதாரணத்துக்கு இந்த நேரம் தேவன் என் மூலமாக அவருடைய வார்த்தையை உங்களுக்கு பேச இந்த உதவி செய்ய விருப்பமுள்ளவராய் இந்த இருக்கிறார். ஆனா உங்க பலருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்பதை நான் சொல்வதற்கு முன்பாக இந்த வாழ்க்கை மாற்றத்தை பார்த்த இந்த நபருடைய சாட்சியை நீங்க இந்த கவனமா பார்க்க முடிய விரும்புறேன். இந்த சாட்சி குறிப்பாடு நீங்க பலர் செய்கிற தவறு என்ன என்பதை நான் உங்களோடு பேசுகிறேன். சாட்சியை பாருங்கள், பிற்பாடு இணைந்திருக்கலாம். நான் 17 வயதில் கர்ப்பம் தரித்தேன். எனக்கு மிகவும் கடினமான கர்ப்ப காலமாக இருந்தது. நானே சில மாத்திரையை எடுத்துக்கொள்வேன், தூக்க மாத்திரையை எடுத்துக்கொள்வேன். நான் மறிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். என் பெயர் பவுலா கிறிஸ்டியானி சாண்டோஸ். எனக்கு 37 வயதாகுது. நான் டிராஃபிக் மேனேஜராக இருக்கேன். நான் மிகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய பிள்ளையா இருந்தேன். என்னுடைய வயது பிள்ளைகள்லேருந்து நான் ரொம்ப வித்தியாசமா இருந்தேன். அசுத்தத்தில் ஈடுபடுறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பாவோட மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் அந்த மோட்டார் சைக்கிள்லேருந்து நான் கீழே குதிச்சிடணும்னு நினச்சேன். அந்த தருணத்தில் எங்கள் அப்பாவோட இடுப்பை பிடிச்சிருந்தேன். நான் அதை விட்டுட்டு கீழே குதிச்சிடணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு சாகிறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லா நேரத்துலையும் மறிக்கிறத பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு தருணத்தில் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு சவப்பெட்டி வாங்கி என்னுடைய படுக்கை அறையின் வாசலில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நான் மறிச்சு இருக்கா மாதிரி பார்க்க விரும்புகிறேன். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாதது இருந்தது.
அந்த மாதிரி ஒரு நடத்தைக்கு என்னால் விளக்கம் கூட சொல்ல முடியாது. 13லேருந்து 14 வயதுக்கு செல்லும்போது என் நண்பர்களோட தவறான பழக்கத்தில் ஈடுபட்டு நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். தெருக்களில் தான் தங்கியிருந்தேன். போதைப்பொருள் விற்கிறவங்க கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் பல ஆண்களோட டேட்டிங் செஞ்சுருக்கேன். யாரெல்லாம் எனக்கு கார் நிறுத்தி என் கூட வரியான்னு கேட்குறாங்களோ நான் அவங்க கூட போயிடுவேன். எல்லார் கூடயும் சுத்த ஆரம்பித்தேன். ஒரு தருணத்தில் ஒரே பாலின மக்களோடு இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு கூட நினச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ஏன் செய்கிறேன்னா, என்னுடைய சிறு வயதிலிருந்து இருக்கிற வெறுமைத்தன்மையை போக்குறதுக்காக நான் எடுத்த முயற்சிகள். நானே எனக்கான மாத்திரைகள் எடுத்துப்பேன், தூக்க மாத்திரைகள் எடுத்துப்பேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன். தற்கொலைக்கும் முயற்சி எடுத்தேன். எனக்குள்ள எப்பொழுதுமே சமாதானமானது கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் கிடையாது. நான் யார் கூடலாம் உறவுல ஈடுபடுறேனோ அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஏன்னா நான் யார் கூடயும் ரொம்ப நாள் உறவுல இருக்க விரும்ப மாட்டேன். சிறு பிள்ளை பருவத்திலிருந்து வாலிப பருவத்துல வர தருணத்துல நான் 17 வயசுல கர்ப்பம் தரிச்சேன். அது மிகவும் ரொம்ப மோசமான கர்ப்ப காலமா இருந்தது. நான் எல்லாரையும் வெறுப்பேத்துறவளா இருந்தேன். ரொம்பவும் கடினமானதா இருந்தது. நான் மக்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள வெறுப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டேன். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஏதாவது ஒரு வழி பார்த்து திரும்பவும் பழி வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பட்டியலே நான் வச்சிருந்தேன். இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த குழந்தைய எப்படியாவது பெற்றெடுக்காம இருக்கணுங்கிறதுக்கு நான் எவ்வளவு வழி பார்த்தேன். ஏன்னா இந்த குழந்தை பிறக்கிற தருணத்துல நான் இறந்துடுவேன், குழந்தை பிறக்கிற சமயத்துல நான் இறந்துடுவேங்கிற எண்ணம் எனக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா மறிச்சிடுவேன்னு நினைச்சேன். அதனால நான் ரொம்பவும் பதட்டமா இருந்தேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னுடைய நரம்புகளையும் என்னையும் சாந்தப்படுத்திக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்யணும். ஏன்னா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இந்த கர்ப்ப காலம் ரொம்ப நாள் போகணும்னு நான் விரும்பல. ஒரு நாள் நான் ரேடியோ ஆன் செஞ்சு பாடலை கேட்டு கொண்டிருந்தேன். அந்த தருணத்துல யூனிவர்சல் ஆலயத்தின் ப்ரோக்ராமும் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த தருணத்துல பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க யாராவது உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒரு தவிப்பின் நிலையில உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அதை யாருமே செய்யக்கூடாது. நீங்க இந்த நேரத்துல ஆலயத்துக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு. நான் அதை கேட்டதுமே எல்லாவற்றையும் விட்ட ஆலயத்துக்கு கிளம்பி அந்த நேரத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சி கூட்டத்துல கலந்து கொண்ட தருணத்திலேயே நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த கூட்டத்தில இருந்து வெளியே வரும்போது நான் ரொம்பவும் இலகுவா உணர்ந்தேன். என்னுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது. என்னுடைய பிள்ளையை இனிமேலும் நான் பெறாம இருக்கணும்னு விரும்பல. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ள நான் மிகவும் அதிகமான சமாதானத்தை உணர்ந்தேன். அது ரொம்பவும் அழகான விஷயமா இருந்தது. ரொம்ப நல்லதா இருந்தது. என்னுடைய கெட்ட பழக்கத்தில இருந்து நான் வெளியே வர எல்லாவற்றையும் தவிர்த்தேன். இனிமேலும் பழைய வாழ்க்கை தேவையில்லைன்னு என்னுடைய வீட்டை மாத்திக்கிட்டேன், என்னுடைய சுற்றுச்சூழலை மாத்திக்கிட்டேன். என்னுடைய மகளோட நான் தொடர்ந்து போனேன். நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து போறவளா இருந்தேன். நான் குழுக்கள்ல கலந்துகிட்டேன், ஊழிய குழுவில் கலந்துகிட்டேன், மக்களுக்கு உதவி செஞ்சேன். இருந்தாலும் நான் தனிப்பட்ட முறையில இன்னமும் முழுமையா மாறல. கெட்ட பழக்கத்தை விட்டு அடிமைக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றதே முழுமையான மாற்றம்னு நான் நினைச்சேன். கூட்டத்தின் மத்தியில நான் உணர்ச்சி வசப்படுவேன். ஆனா எனக்குள்ள நான் இன்னமும் சோகமா தான் இருந்தேன். எனக்குள்ள மன சோர்வானது இருந்தது. எனக்குள்ள வெறுப்புணர்ச்சி இருந்தது. நான் மக்களை நியாயம் தீர்க்கிறவளா இருந்தேன். பவுலா, அந்த பழைய படைப்பு இன்னும் எனக்குள்ள மறிக்காம இருந்தா. தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பதிலா நானே என்ன நினைச்சுப்பேன், இல்ல நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன். ஆனா தலைப்பு எப்போ ரட்சிப்பு குறித்து வந்ததோ நான் உண்மையாவே பயந்தேன். நான் நினைச்சேன் நான் கைவிடப்படுவேன்னு. ஆனா நான் அதையும் தாண்டி வந்தேன். எனக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்க ஒருபோதும் விருப்பமே கிடையாது. ஆனா எனக்கு என்ன பிடிக்கும், நான் ஆலயத்துக்கு போவேன், ஆலயத்துக்கு மக்களை கூட்டிட்டு போவேன், மக்களுக்கு உதவி செய்ய பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே போதுமானதா இருந்தது. இருந்தாலும் எப்பெல்லாம் பிஷப் மசேதோ வார்த்தையோட வராரோ அவர் கூட்டத்தை முடிக்கிற வரைக்கும் என்னால காத்திருக்கவே முடியாது. நான் ரொம்பவும் சோகமா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்லும்படியா இல்ல. என்னுடைய வாழ்க்கை எதுலுமே முன்னேறல. நான் எதுலையுமே முன்னேற்றத்தை பார்க்கல. அந்த தருணத்துலதான் நான் எனக்குள்ளே சோதிச்சு பார்த்தேன். இல்ல, நான் உண்மையாவே தேவனுடைய பிள்ளையா இல்ல. எனக்குள்ள ஏதோ தவறப்படுது. எனக்குள்ள கனிகள் இல்ல. ஏன்னா எனக்கு வேதகமே புரியல. நான் அதை படிக்கும்பொழுது தேவன் என்கிட்ட என்ன பேசுறாருங்கிறத என்னால அதுல புரிஞ்சுக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் முத்திரையிடப்பட்ட மூடப்பட்ட ஒரு புஸ்தகமா இருந்தது பைபிள். அதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த தருணம் தான் நான் கைவிடப்பட்டதை உணர்ந்தேன். ஏன்னா நான் என் குடும்பத்தார குறித்தும் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு குறித்தும் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போதான் நான் பாஸ்டர் கிட்ட போனேன். பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு உண்மையாவே உதவி தேவைப்படுது. நான் தொலைக்கப்பட்டுட்டேன், நான் தொலைஞ்சிட்டேன். நான் இதை கடந்து போறவளா இல்ல. நீங்க சொல்ற அந்த சமாதானம் எனக்குள்ள இல்ல.
பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவர் எனக்கு தொடர்ந்து உதவி செஞ்சாரு. நான் கூட்டத்துல கலந்துக்கிட்டேன். ஒரு நாள் ஒரு தருணத்துல நான் முதல் முறையா வேதகமத்தை எடுத்து அதை கட்டி தழுவுனேன். முதல் தடவையா நான் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன். தேவனை எனக்கு வெளிப்படுத்தி காமிங்கன்னு நான் சொன்னேன். என் கூட பேசுங்க, எவ்வளவு நாளா இந்த வார்த்தை என்கிட்ட பேசணும்னு இருந்திருக்கு, நான் இதை கேட்கணும்னு விரும்புறேன்னு சொன்னேன். இதை படிக்கும் போது எனக்கு எதுவுமே புரியல, ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரணும்னு சொன்னேன். எனக்கு பைபிள் படிக்க விருப்பம் இல்லைன்னா கூட அந்த பைபிளை எடுத்தேன், நான் படிச்சேன். அந்த தருணம் ஆண்டவராகிய இயேசு எனக்கு அந்த வசனத்தை விளக்கி காமிச்சாரு. அது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யமானது பொக்கிஷத்தை போல. என் தேவனை ரட்சிப்பை என் மீது ஜீவன் உள்ளதா வந்திருக்கு. அந்த தருணம் நான் தீர்மானிச்சேன், என்னுடைய சோசியல் மீடியால இருந்து நான் விலகி கொண்டு நான் என்னுடைய சொந்த தானியல் உபவாசத்தை ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தைகள் என்னை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சது. ஆமா, வார்த்தைகளே என்னை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நான் பார்க்காத தவறுகளை எனக்குள்ளாக இருந்த காண்பித்தது. இரவும் பகலும் நான் பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். நடுராத்திரியில தேட ஆரம்பிச்சேன், அதிகாலையில தேட ஆரம்பிச்சேன். ஆமா, நான் ராத்திரியும் பகலுமா அவரை தேட ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு வேணுங்கிறது மாத்திரம் இல்ல, அவர் உண்மையாவே எனக்கு தேவைங்கிறதுனால தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் தேட ஆரம்பிச்சேன். நாம பிதாவின் இடத்துல கேட்கிற பிரகாரமே அவருடைய ஆவியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் இரவும் பகலும் அவரிடத்துல வார்த்தையினாலே அவர்கிட்ட கேட்டேன். என் தகப்பனே, நான் உன்னுடைய குழந்தை கிடையாது, ஆனா நான் உன்னுடைய மகளாக விரும்புறேன்னு சொன்னேன். ஒரு நாள் ஒரு புதன்கிழமை என்னுடைய உடல் மிகவும் சோர்வின் அடையாளங்களை காமிச்சு கொண்டு இருந்தது. அப்போ பாஸ்டர் சொன்னாரு, உங்க வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேசுங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், தேவனே, நான் உங்ககிட்ட நிறைய நாள் பேசிட்டு இருக்கேன், நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட வார்த்தையே கிடையாது, நான் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொன்னேன். அந்த தருணத்துல பாடல் ஒலித்தது. அந்த பாடலை கேட்டதுமே என்னுடைய பலன் போய் நான் சோகமாயிட்டேன். ஏன்னா அந்த பாடலுடைய வார்த்தைகள் தான் என்னுடைய ஜபமா இருந்தது. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, என்கிட்ட சொல்றதுக்கு வார்த்தையும் இல்லை, நான் இந்த தருணத்துல வெறுமையா இருக்கேன்னு சொல்லி ஒலித்தது. கோரஸ்ல உங்களோட எனக்கு ஒரு புது அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு ஒலித்தது. இது ரொம்பவும் பலமானதா இருந்தது. ஏன்னா எனக்குள்ள சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் கிடையாது. நான் 20 நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆவி, உங்களுடைய உண்மையான அனுபவம் எனக்குள்ளாக வரணும்னு கேட்டேன். ஆனா அவர் ரொம்பவும் உண்மையானவர். அவருடைய மாபெரும் அன்பினால என்னை சுற்றி வளைத்து கொண்டாரு. எல்லா புரிந்து கொள்ளுதலையும் கொடுக்கக்கூடிய சமாதானம், இந்த சமாதானம் தான். இந்த சமாதானத்தை தான் என்னுடைய உறவுல, என்னுடைய நண்பர்கள் மத்தியில, கெட்ட பழக்கத்துல, போதை பழக்கத்துல தேடிக்கிட்டு இருந்தேன். நான் இனிமேலும் தனியா இல்ல, அவர் எனக்குள்ளாக இருக்காருங்கிற உறுதி எனக்கு கொடுத்தாரு. நான் அவருடைய பெண்ணா இருக்கேன். எனக்குள்ளாக பரலோகம் இருந்த மாதிரி இருக்கு. இந்த முழு உலகத்துக்கும் நான் கத்தி சொல்ல விரும்பினேன், இனிமேலும் மக்களே, நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க கஷ்டப்பட வேணாம். இது ரொம்பவும் எளிமையான விஷயம், இது இலவசமா இருக்கு. நாம அதுக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். தேவன் என்கிட்ட சொன்னாரு, நான் இனிமேலும் உன்னை தனியா விடுறதில்ல, நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கேன், நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு. இது ரொம்பவும் அற்புதமான விஷயம், மாபெரும் விஷயமா இருக்கு. இத வார்த்தையினால என்னால விளக்கி சொல்லவே முடியாது. இது முடியாத காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை குறித்து விளக்கி சொல்றது முடியாத விஷயமா இருக்கு. அந்த நாள் தொடங்கி என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானதா இருந்தது. எனக்கு இன்னமும் பிரச்சனைகள் இருக்கு, ஆனா எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம் இருக்கு. இது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய அழற தருணத்துல வர சந்தோஷம் கிடையாதுங்க. இந்த சந்தோஷம் எனக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருக்கு. நான் எந்த சூழ்நிலையை வேணா என்னால ஜெயிக்க முடியும். ஏன்னா எனக்குள்ள அன்பானது இருக்கு. தேவன் எனக்குள்ள மாபெரும் அன்பை கொடுத்திருக்காரு. நான் மக்களை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை அவங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். ஏன்னா அது மாபெரும் சமாதானமா இருக்கு. நான் சமாதானத்துல உறங்குறேன். எனக்கு எந்த தூக்க வராத பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய உறவு முறையில இப்போ முழுமையான மாற்றங்கள் இருக்கு. என்னுடைய குடும்பத்தாரை வழி நடத்தக்கூடிய ஞானம் எனக்குள்ளாக இருக்கு. நான் எதையெல்லாம் செய்யறேனோ அது சரியா வாய்க்குது. முன்பாக நான் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து செய்யணும்னா எனக்குள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானமானது இருக்கு. நான் எதெல்லாம் செய்யறேனோ எல்லாவற்றிலும் என்னோட குடும்பத்தார் மத்தியில, என்னோட கணவர் மத்தியில, எல்லாவற்றிலும் நான் என் கணவருக்கு அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறுபட்டதா இருக்கு. தேவன் கொடுத்த இந்த சமாதானம், சந்தோஷம், இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் எதனாலும் யாராலும் நிச்சயமா கொடுக்க முடியாது. அதை எதோடு ஒப்பிட்டவும் பார்க்க முடியாது. இப்போ தேவனுடைய வார்த்தையை தியானிக்காம என்னுடைய நாளை கூட என்னால தொடங்க முடியாது. அது என்னை வழி நடத்துது, என்னை பலப்படுத்துது. அது ஜீவனா இருக்கு. அதுதான் என்னுடைய ஜீவனாவும் இருக்கு.
பரிசுத்த ஆவியானவர் என்ன அவருடைய மகளா மாற்றிருக்காரு. நான் உறுதி இல்லாம இருந்தேன், ஆனா இன்னைக்கு அவர் எனக்கு ரட்சிப்பின் உறுதியின் உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. நான் சமாதானத்துல நடக்கிறேன், சமாதானத்துல உறக்குறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்து மறிச்சா நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியும். அவர் என் கூடவே இருக்காரு. அவர் என் கூடவே இருந்து எல்லா நேரமும் என் கூடவே இருக்காரு. அவர் தான் எனக்கு எல்லாமாவும் இருக்காரு, எல்லாமுமா என்னுடைய வாழ்க்கையில இருக்காரு. நல்லது மக்களே. இந்த நபர் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அசுத்தத்திலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து, உலக ரீதியான பிரச்சனையிலிருந்து தேவன் இவரை விலக்கி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க இன்று சாட்சியா இந்த இடத்தில் மாற்றப்பட்டவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் உங்களுடைய தவறு என்ன? பல நேரம் தேவன் உங்களோடு கூட பேசும்போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்காத ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். இன்னொரு வார்த்தையில நீங்கள் புரிந்து கொள்ள, தேவனுடைய சத்தத்திற்கு கவனம் இல்லாதவராய் அல்லது நீங்கள் வணங்கா கழுத்துடையவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையானதா இந்த இடத்துல இருந்தது. தேவன் அடிமைத்தனமான வாழ்க்கையில் இருந்தவர்களை விளக்கின பொழுது தேவன் அவர்களுக்கு முன்பாய் காண்பித்தார் 10 வாதைகள். இதனால் வரை வாழ்க்கையில் இந்த இடத்தில் பார்க்காத அளவிற்கு அவருடைய சொந்த கண்களாலே தேவன் அனுப்பின வாதைகளை இந்த இடத்தில் பார்த்தாங்க. இன்னும் பலனான காரியம், தேவன் அவர்களுக்காய் செங்கடலை 2ஆக திறந்து கடலின் நடுவே வட்டாந்தரையாய் அவர்கள் இந்த இடத்தில் கடந்தார்கள். தேவன் இன்னும் அதிகமாய் எரிகோ மதிலை இந்த இடத்துல அவர்களுக்கு முன்பாக இந்த இடத்தில் தகர்த்தார். இந்த எல்லா அற்புதங்கள், அதி அற்புதமான காரியங்கள் இந்த இடத்துல பார்த்திருந்தும் எத்தனை மக்கள் இன்னும் முணுமுணுக்கிற ஒருவராய் இந்த இடத்துல இருந்தாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? எத்தனை மக்கள் தேவனை குறித்து இன்னும் கேள்வி கேட்கிறவராய் இந்த இடத்துல இருந்தாங்க. இது வெறும் கடந்த காலங்களில் மட்டும் கிடையாது. இந்த நாளும் இதுதான் பலருடைய வாழ்க்கை மாறாமல் இருப்பதற்கான காரணமானதா இடத்துல இருக்கிறது. ஒருவேளை இது உங்களுடைய பிரச்சனையா கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த நேரம் என்ன செய்யணுன்றது தேவன் உங்களோட பேசுறார். ஆனா நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்கிற விஷயம் என்ன? எனக்கு தெரியும், எல்லாமே என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியும். யாரும் எனக்கு எதையும் சொல்ல தேவையில்லை. இந்த பாஸ்டருக்கு என்ன தெரியும் என்னுடைய வாழ்க்கை குறித்து? இந்த பாஸ்டர் எனக்கு இந்த இடத்துல எதை கற்றுக் கொடுக்க முடியும்? உங்களுடைய பெருமை, உங்களுக்குள்ளாக நீங்கள் செய்வது சரி என்று நினைத்துக் கொள்கிற அந்த நினைவு, இது எல்லாமே தேவனுடைய வழியிலிருந்து முற்றிலுமாய் உங்களை விலக்குகிறதாகவும், நீங்கள் அந்த அழிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ உங்களுடைய வாழ்க்கை நீங்களே அடிமையாக மாற்றுறீங்க. ஆனா பாஸ்டர், இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்து மாற முடியுமா? எனக்கு தேவன் உதவி செய்வாரா? என்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பாரா? ஆம், இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான வழி என்னன்றது உங்களுக்கு நான் சொல்வதற்கு முன்பாக இன்னொரு அருமையான சாட்சியை நினைத்து பாருங்க. இந்த சாட்சி குறிப்பாடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வழி நடத்துதலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சாட்சியை பாருங்க, பிற்பாடு இருந்திருக்கலாம். எனக்கு 6 வயசு இருக்கும் பொழுது ஒரு சாத்தானிய வழிமுறையின்படி பிசாசுக்கு நான் காணிக்கையாக கொடுக்கப்பட்டேன். இது எல்லாமே எப்ப துவங்குச்சுன்னா, என் குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்க ஒருத்தர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது ஏற்கனவே நல்லறிவா இருந்துச்சு. அவங்க எனக்கு ஒரு கேக் சாப்பிடும்படி கொடுத்திருந்தாங்க. அந்த கேக்கை நான் எப்ப வாங்கி சாப்பிட்டேனோ அப்பத்துல இருந்து நான் வியாதிப்பட்டேன். என்னுடைய அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஆனா டாக்டரால கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அதிகமா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டதுனால என்னால சாப்பிடவே முடியாம ஆயிடுச்சு. சில வாரங்கள் கழித்த பிற்பாடு எனக்கு கேக் கொடுத்த அதே நபர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்பவே மன வருத்தப்படுறேன், உங்க பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு. அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அம்மா ரொம்ப சின்ன வயசுல இருந்ததுனால அந்த உதவியை எங்க அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. எனவே அந்த நபர் அவங்களுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த இடத்துல பூஜை பொருட்கள் ஆயத்தமா இருந்தது பிசாசுக்கு என்ன காணிக்கைய கொடுக்கறதுக்காக. எனக்குள்ளாக நான் ஆழ்ந்த சோகத்தை உணர ஆரம்பிச்சேன். அது எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் இங்க சோகங்கள் அதிகமாச்சு. நான் ஒரு நாள் என்னுடைய வீட்டினுடைய தோட்டத்து பக்கத்துல இருக்கும்பொழுது ஒரு மோசமான உணர்ச்சியை பெற்றுக்கொண்டேன். அது எப்படின்னா, அங்க யாரும் இருந்தாங்க, ஆனா என்னால யாருன்னு பார்க்க முடியல. என்னால உணர மட்டும்தான் முடிஞ்சது, யார் அங்க இருக்காங்களோ அவங்க என்கிட்ட ரொம்ப நெருக்கமா வந்துட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப நெருக்கமா வந்ததை நான் உணர்ந்து, என்னுடைய தோல் பகுதி வரைக்கும் அது வந்தப்போ அந்த சத்தம் என்கிட்ட சொல்லுச்சு, இன்னையில இருந்து நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு. நான் உண்மையாகவே அந்த நேரம் பயந்தேன். இது எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா, நான் கழிவறையை பயன்படுத்தும் பொழுது அங்க ஒரு ஆண் என் கூடயே இருக்கிறது போல இருந்தது. ஏன்னா என்னை பின்பற்றி வந்தது சத்தம் ஒரு ஆணை போல இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு நான் குளிக்கும் பொழுது என்னுடைய துணியை போட்டுதான் குளிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது, ஒரு ஆண் என்ன பாக்குறது போல.
எனக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. எனவே நான் என்னையே காயப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். எனவே எனக்கு சொரணை இருக்கா, நடக்கிறது உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் என்னால முடிவெடுக்க முடியல எது உண்மை எது பொய்ன்னு. அந்த சத்தம் என்ன சொல்லுச்சோ அது செய்யாம இருக்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இல்ல. நான் வளர ஆரம்பிச்சேன். என்னுடைய சிந்தனையெல்லாம் விருத்தியாக ஆரம்பிச்சது. என்னுடைய சின்ன வயசுல நடந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு மறக்க ஆரம்பிச்சது. ஆனா சூழ்நிலைகள் ரொம்பவே மோசமா மாறுச்சு. அது அப்படியே நடந்துட்டு இருக்கும்பொழுது காரியங்கள் ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய மிக கடினமான நேரங்கள் துவங்குச்சு. நான் அந்த பிரச்சனத்தை எனக்குள்ளாக உணர்ந்ததுனால நான் அதோட உறவுல இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த நேரம் நான் என்னுடைய வாலிப பருவத்தை அடைந்து, எனவே நான் காதல்ல விழுந்து நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். அது என் கூடயே இருக்கணும், அதோடைய பிரச்சனத்துக்காக ஏங்குனேன், அதால தொடப்படணும்னு விரும்புறேன். அது என்னெல்லாம் சொல்லுதோ அதை நான் செய்வேன். ஏன்னா இனிமேலும் அது எனக்கு பாரமா இல்ல. ஏன்னா நான் எப்படி உணர்ந்தேன்னா அதுக்கு நான் தான் முக்கியம், நான் தான் ரொம்ப சிறந்த ஒரு நபர் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அந்த சத்தம் என்கிட்ட சொல்லுச்சு, நான் என்னுடைய குடும்பத்தார கொலை பண்ணணும்னு. எனக்குள்ளாக அவங்க மேல அவ்வளவு கோவம் வந்தது. அந்த சத்தம் இப்படியா சொல்லுச்சு, நீ குடும்பத்தார் எல்லாரையுமே கொலை பண்ணிடு, பிற்பாடு உன்னையே நீ கொலை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம்னு. அந்த நேரம் நான் எல்லார்கிட்டயும் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு பிற்பாடு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னை சுத்தி ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு சில புஸ்தகங்களை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்க நான் இன்னும் அதிகமா குழப்பம் அடைந்தேன். ஏன்னா அந்த இடத்துல நான் பார்த்தேன், நான் என்ன சந்திச்சேனோ அதே ஒரு புகைப்படம் போல அந்த இடத்துல இருந்துச்சு. நான் நினைச்சேன் இது எல்லாமே என்னுடைய கற்பனை, நானா இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும் வெறும் என்னுடைய யோசனையில மட்டும் அது கிடையாது, அதெல்லாம் என்னுடைய கற்பனை கிடையாது, உண்மையாகவே அது இருந்தது. என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க வாலிப கூட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னு. அவங்க சொன்னாங்க நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன் அப்படின்னு. அங்க வாலிப கூட்டம் எல்லா சனிக்கிழமையும் நடக்கும். இந்த இடத்துல தான் நடக்குது, நீ வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் வரலன்னு. நான் ஆலயத்துக்குலாம் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அவங்க கிட்ட சொன்னேன், இங்க பாரு நீ எங்கேயாவது என்ன கூப்பிடுற கடைசி அப்படின்னா இது ஆலயமா இருக்கு, ஆனா இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அந்த தோழி என்ன பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, இங்க பாரு இதுதான் நான் கடைசி முறையா உன்னை கூப்பிடுறேன், நீ இதுக்கப்புறம் வாலிப கூட்டத்துக்கு என் கூட வரல அப்படின்னு சொன்னா இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது, ஏன்னா இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு இப்பவே நீ சொல்லிடு, நீ வருவியா இல்ல வரவே மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் நினைச்சேன் சரி இந்த வாலிப கூட்டத்துக்கு போறதுனால எனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். நான் அங்க போனேன். நான் உள்ள நுழையும் போதே அந்த இடம் ஏற்கனவே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. நாங்க உள்ள நுழைஞ்சப்ப என்னுடைய தோழி மாதிரியே நிறைய பேர் அங்க இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷமா ஒரே குணத்தோட அவங்க தாழ்மையா என்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிட்ட அர்ப்பணிங்க, ஆண்டவராகி இயேசு கிட்ட அர்ப்பணிங்கன்னு. ஆண்டவராகி இயேசுன்னு சொல்ற இந்த வார்த்தை ரொம்பவே அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்தான் ஆண்டவர்னா யாருக்கு அவர் ஆண்டவரா இருக்கார்? நான் எனக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அவர்தான் அவங்களுடைய ஆண்டவரா இருக்காரா? அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அவங்க பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, என்ன மாதிரி நடிச்சுட்டு பொய் சொல்லிட்டு அவங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது எப்படி இருந்துச்சுன்னா அவங்க உண்மையாகவே சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, வெறும் எப்படி அழணும்னு மட்டும் தான் தெரியும். என்னுடைய சிந்தனைக்குள்ளாக ஒரு படம் போல எல்லாமே வந்தது. நான் பட்ட கஷ்டங்கள், நான் அனுபவித்த வலிகள் எல்லாமே. அந்த நேரம் ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு ஆறுதலை நான் உணர்ந்தேன். அந்த ஆறுதல் எனக்குள்ளாக இருந்த பயத்தை துரத்தி அடிச்சது. அந்த ஆறுதல் எனக்குள்ளாக வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட முழுசா கொடுக்கணும், அவரோட ஒரு பொருத்தனையை ஏற்படுத்தணும்னு. சோர்ந்தே போகாம முழுமையா அவரை தேட ஆரம்பிச்சேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா நான் என்ன பண்ணேன்னு தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு உதவி தேவையா இருந்துச்சு. அந்த நேரம் பாஸ்டர் என்ன பார்த்தாரு. அவர் சொன்னாரு, நீ இப்பனே உனக்காக பரிதாபப்பட்டுட்டு இருந்து உன்னுடைய உணர்ச்சியில நீ இருந்தனா எதுவுமே மாறாதுன்னு சொன்னாரு. பிசாசு உன்னை பார்த்து பரிதாபப்பட மாட்டான், நீ இன்னும் உணர்ச்சியில இருந்து வெளியே வரணும்னு சொன்னாரு. நீதான் முடிவெடுக்கணும், ஒண்ணு உனக்கு ஆண்டவர் வேணுமா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பிசாசுக்காக என்ன உணர்ச்சி எல்லாம் உனக்குள்ள இருந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்து போடு, அது எல்லாத்தையுமே நீ உணர்ச்சியை எடுக்கணும்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எனக்குள்ளாக நுழைந்தது. நான் ஆலயத்துக்கு உண்மையாகவே போக ஆரம்பிச்சேன். நான் வீட்டுக்கு திரும்பி போனேன். நான் வீட்டுக்கு திரும்பி போன பிற்பாடு இனிமேலும் அதை என்னால பார்க்க முடியல. அதுக்கு பிற்பாடுதான் தானியேல் உபவாசம் வந்தது. அந்த தானியேல் உபவாசத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய உணர்ச்சியை நான் கைவிடணும்னு. உலக ரீதியான காரியத்துல செய்தியிலிருந்து என்னை விலக்கி கொண்டு தேவனுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். 21 நாள் நான் அவரை தேடினேன், நான் அவரை பெற்றுக்கொள்ளல. அதுக்கு பிற்பாடு நான் ஒரு படி மேலாக வைத்தேன்னு 80 நாள் அவரை முழுமையா தேடினேன். பகல் நேரத்துல தேடுவேன், அதிகாலையில தேடுவேன். நேரங்கள் முக்கியம் கிடையாது, நான் எங்க இருந்தாலும் அங்க தேடுவேன். என்னுடைய ஸ்கூல்ல இருக்கும்பொழுது நான் என்னுடைய யோசனைக்குள்ளாக சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரே நீங்க இறங்கி வரணும், ஏன் வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வந்தே ஆகணும். அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த 80 நாள் கழித்த பிற்பாடு நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன்.
அப்போ நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் என் மீதாக இறங்கி வந்தார். நான் முழுமையாக நேசிக்கப்பட்டதை உணர்ந்தேன். அவரால நான் கட்டி அணைக்கப்பட்டது போல உணர்ந்தேன். அவரால பாதுகாக்கப்பட்டது போல உண்மையாகவே எனக்குள்ளாக முழுமையான சமாதானம். முன்னாடி ஒருபொழுதும் நான் அனுபவிச்சிடாத இந்த சமாதானம் எனக்குள்ளாக நான் அதை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை நான் பார்த்தேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய பள்ளி பருவத்தை நான் முடித்தேன். நான் வழிகாட்டுதலை கேட்டு ஆண்டவராகிய இயேசு இடத்துல இருந்து எந்த கல்லூரியில போய் நான் சேரணும்னு அவர்கிட்ட கேட்டேன். எந்த பட்ட படிப்பு எடுத்து நான் படிக்கணும்னு அவர் இடத்துல கேட்டேன். அதுக்கு பிற்பாடு வழிகாட்டுதல் வந்தது. என்னுடைய படிப்புக்கு 100% எந்த பணமும் நான் செலவழிக்கல. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இது எல்லாத்துலயும் ஆண்டவர் என்னோடு இருந்தார். என் இடத்துல இருந்து பறிக்கப்பட்ட ஒன்று ஆண்டவர் எனக்கு மீண்டுமாக கொடுத்தார். அதுதான் என்னுடைய குழந்தை பருவம். ஆண்டவர் மீண்டும் என்னுடைய குழந்தை பருவத்தை எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இல்லாத ஒரு நபரா இனிமேலும் நான் நடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு போலியான நடிப்பா என் முகத்துல ஒரு புன்னகை வைக்கணும்னு அவசியம் இல்ல. நான் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளாக இந்த சந்தோஷம் இருக்கு. எது நடந்தாலுமே நிலையாக எனக்குள்ளாக இருக்க சமாதானம் என்கிட்ட இருக்கு. முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்பத்துல இருந்து இப்படி மாறத்துக்கு தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்னையே என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. எப்ப என்னுடைய பழைய போட்டோவை நான் பார்த்தனோ நான் அங்க இருக்கிறது போல எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த நபரை ஆண்டவர் முழுமையா மாத்திட்டார். பரலோகத்துல இருக்கக்கூடிய சமாதானம் எனக்குள்ளாங்க இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தினது. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையிலிருந்து கொடுக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருந்துதான் என்னுடைய பொக்கிஷத்தை நான் கண்டுபிடித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையா மாத்துச்சு. நான் எப்படி இருக்கணும் அதை மாத்துச்சு. நான் உறுதியா நம்புறேன், யாரெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படி எனக்கு நடந்துச்சோ அதே மாதிரி. நல்லது மக்களே, இந்த சாட்சிகள் உங்களுக்கு தேவன் இன்றும் மாறாதவரா இந்த இடத்துல இருக்கிறார். அந்த உதவி உங்களுக்கும் இந்த இடத்துல கிடைக்கும். சரி, இந்த சாட்சியில் மக்கள் யார் உங்களுக்காக தேவன் என்ன செய்தாரோ அதை அறிக்கை செய்தார்களோ அவர்களுக்கு இது நடந்தது எப்படி? யாக்கோபு 4:10 நீங்க இடத்துல கவனிப்பீங்கன்னா இந்த வழி நடத்துதல், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு நான் சொன்ன இந்த ரகசியம் இதுதான் மக்களே. உங்களுக்கு என்ன தெரியும் அதுல உங்களுடைய வாழ்க்கை வாழாதீங்க. உங்களுக்கு எது இந்த இடத்துல இருக்கு அதை சார்ந்தவரா அதை நம்புகிறவரா உங்களுடைய வாழ்க்கை வாழாதீங்க. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். நீங்க யார்? தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறவரா இந்த இடத்துல இருக்கிறீர்களோ அவர் உங்களை உயர்த்துகிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு என்ன தெரியும்ன்றதுல உங்களுக்கு எது தெரியணும்ன்றது தேவன் காண்பிக்க விரும்புகிறார். எனவே தேவனுக்கு அனுமதி கொடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை உள்ளும் புறமும் மாற்ற விருப்பமுடையவராய் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். எத்தனை முறை நீங்க உங்களுடைய முதலாளிக்கு முன்பாக உங்களை தாழ்த்திருக்கீங்க? எத்தனை முறை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இன்னொருத்தருடைய கைகளுக்கு அடிமையானதா இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? நான் சொல்றேன் சரிங்களா? உங்களுடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்கள் சொல்றவங்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்களுடைய முதலாளிகளுக்கு, உங்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க அவங்க எத்தனை பேருக்கு முன்பாக உங்களை தாழ்த்திருக்கீங்க? ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வழிகளுக்கு உங்களை நீங்கள் தாழ்த்த சொல்லும் பொழுது எத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இந்த வார்த்தை வழிநடத்துதலாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனா இந்த இடத்துல இருக்கிறார். எனவே மக்களே, உங்களுடைய தவறுகள், உங்களுடைய கடினங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க உங்களது முழு வாழ்க்கை தேவனுக்கு பாடி வைங்க. எனவே தான் நாளை காலை 9:30 இந்த விசுவாசத்தினுடைய கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனோடு நாம் பந்தி அமர போகிறோம். நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ, நீங்க இடத்துல தேவனை நம்புகிறவரோ தேவன் நம்பாதவரோ எல்லோருக்குமே வாய்ப்பு பொதுவானது. ஆனா நீங்க அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? உங்களுடைய பழைய வாழ்க்கையை முடித்து தேவனோடு புது வாழ்க்கையை தொடங்க நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவன் உங்களுக்கு உங்களுடைய வீட்டின் வாசலை தட்டுகிறார். ஆம், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு பிரவேசித்து பந்தி அமர்வேன்.
தேவன் செய்ய தயாரா இருக்கார். நாளை திருவிருந்திலே இணையே வரவேற்கப்படுறீங்க. உங்களுடைய பழைய வாழ்க்கை அழித்து புது வாழ்க்கையை தொடங்க தேவன் புது வாய்ப்பானதை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எனவே மறக்காதீங்க, நாளை காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தில் எங்களோடு கூட நீங்கள் ஒன்றிணைய. மக்களே, தேவன் உங்களை இந்த ஆசீர்வதிக்கட்டும். விசுவாசத்தில் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தால் அவராலே வழி நடத்தப்படுங்க. தேவனாலே பலப்படுத்தப்படுங்கள். இயேசுவே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் உமக்கு செவி கொடுத்தால், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இவர்கள் உம்முடைய பெயருக்கான சாட்சிகளாய், இவருடைய வாழ்க்கை உம்முடையதாய், உம்முடைய மகனாய் மகளாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார். அவருடைய வழி நடத்துதல் உங்களுடையதா இருக்கிறது. நீங்கள் அனுமதித்தால் நாளை காலை 9:30 மணிக்கு ஆலயத்தை சந்திக்கலாம். சென்று வாருங்கள் மக்களே.